கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அற்புதர் ஆண்டவர் இன்றும் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வல்லமையுடையவர். லூக்கா அந்த சுவிசேஷத்திலே பார்க்கின்ற பொழுதும் மத்திய சுவிசேஷத்திலும் மற்ற மார்க் யோவானிலும் கூட அநேக அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களையும் வியாதியஸ்தரையும் சுகமாக்குவராக சுற்றி தெரிந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில கூட அவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் நமக்கு தேவையான விசுவாசத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூர் என்ற இடத்துக்கு அவர் பிரவேசித்த சென்ற பொழுது 100க்கு அதிபதியான ஒரு மனிதன் அவன் இயேசுவினிடத்திலே வந்தான். அவன் சொல்லும் பொழுது, என்னுடைய வேலைக்காரன் மிகவும் வியாதியாய் இருக்கிறான், அவனுக்கு திமிர்வாதமாய் இருக்கிறது, அவனை நீ சுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னான். இயேசு உடனே சொன்னார், நான் வந்து சுகப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் அவன் என்ன சொன்னையா, என்னுடைய வீட்டுக்கு நீங்க வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் அவன் என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னான். அது எப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் பாருங்க. இயேசு வந்து சுகமாக்குவேன் என்று சொல்லுகின்ற வேளையில, ஐயா நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி அல்ல, நீர் இருக்கிற இடத்திலேயே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, அந்த நேரத்திலேயே என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று விசுவாசி சொன்னார். இயேசு அந்த ஜனத்திரளான அந்த கூட்டத்தை பார்த்து திரும்பி பார்த்தார். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொன்னார். அதே நேரத்தில் அவனுடைய விசுவாசத்தை மெச்சி அந்த நேரமே அவனுடைய வேலைக்காரன் சுகமானான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு நம்முடைய எல்லா பிரச்சனைகள், நெருக்கடிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து அவரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது, நம்முடைய விசுவாசத்தில் அவரை நோக்கி ஜெபித்து கேட்கும் பொழுது அவர் சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகப்படுத்திய தேவன் உங்களுடைய என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும், வியாதியையும், வருத்தங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் இன்னைக்கும் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகா வல்லமை உள்ள தேவனே, 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகமாக்கின தேவன் இன்றைக்கும் கூட எத்தனையோ மக்கள் ஐயா ஆண்டவரே வேதனையோடு கூட, வருத்தத்திலும், தீராத வியாதியிலும், கேன்சர் வியாதியிலும், பல பிரச்சனைகளோடு கூட இருக்கிறாங்க. அவர்களை நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மிடத்துல விசுவாசத்தோடு வருகிற ஒருவரையும் நீங்க பொறுமை தள்ள மாட்டீங்கய்யா. நாங்களும் கூட அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க உம்மிடத்துல வேண்டிக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களுடைய குடும்பத்திலோ எங்களுடைய நண்பர்களிலோ யாராவது வியாதியாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் விசுவாசமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்படிப்பட்டவர்களுக்கான நல்ல ஒரு விடுதலையும் சுகத்தையும் நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும்.